மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இன்று முதல் பாதி விலையில் அத்தியாவசிய பொருட்கள். அனுரவின் அதிரடி அறிவிப்பு. நாட்டில் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை குறைப்பு. அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. லாவ் சமையல் எரிவாயுவின் விலையில் திடீர் மாற்றம். வெளியான முக்கிய தகவல். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நடைமுறைக்கு வரும் வரி. அதிர்ச்சியில் மக்கள். ராஜபக்சக்களின் பெரும் மோசடி அம்பலம். சிக்கப்போகும் முக்கிய புள்ளி. திருப்பு முனையாக அமையும் சம்பவம். பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது, விண்ணப்பியுங்கள், வேலை வாங்கி தருகின்றோம். ஜனாதிபதி அறிவிப்பு. மியன்மார் நிலநடுக்கத்தை கணித்த பாபா வங்கா. 2025 மேலும் பல பேரழிவுகள். வரலாறு காணாத தாக்குதல். ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. அதிர்ச்சியில் ஈரான். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இன்று முதல் பாதி விலையில் அத்தியாவசிய பொருட்கள். அனுரவின் அதிரடி அறிவிப்பு. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உலருணவுப் பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த உலருணவுப் பொதிகளை இன்று முதல் 13ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதிகளை 2500 ரூபாவுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த உலருணவுப் பொதிகளை நாடளாவிய ரீதியில் லங்கா சத்தோச விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தங்களுக்கு ஏற்ப நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்துவதாக லங்கா IOC அறிவித்துள்ளது. அதன்படி ஆக்டேன் 92 பெட்ரோலின் விலை லிட்டர் 10 ரூபாவாக குறைக்கப்பட்டு புதிய விலை 299 ரூபாவாக குறைந்துள்ளது. 95 ஆக்டேன் பெட்ரோலின் விலையும் லிட்டருக்கு 10 ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை 361 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் லங்கா IOC அறிவித்துள்ளது. நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் லாவ் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாவ் எரிவாயு சிலிண்டரின் விலை 420 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை 4100 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோகிராம் நிறையுடைய லாவ் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 168 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கு இன்று முதல் 18% வட் வரி விதிக்கப்படும் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டைகளுக்கு வட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டை விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்று சங்கம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கு வட் வரி விதிக்கப்படுகிறது என முட்டை உற்பத்தியாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ராஜபக்சக்களின் மற்றொரு மோசடி குறித்த தகவல்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அறகலைய போராட்டத்தின் போது தீக்கிரையான வீடொன்றுக்காக ராஜபக்சர்களில் ஒருவர் மோசடியான முறையில் நட்டையீடு பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினர் நட்டகீடு பெற்றுக்கொண்ட போதிலும் உண்மையில் வீட்டில் உரிமையாளர்கள் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். செவனகல பகுதியில் தீக்கிரையான வீடொன்றுக்கு இவ்வாறு ராஜபக்ஷ குடும்பத்தினர் நட்டகீடு பெற்றுக்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு சேவையில் 30,000 இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். விண்ணப்பியுங்கள், நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகின்றோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு புத்தள நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசு வேலைகளுக்கு இப்போது நிறைய செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பியுங்கள், நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகின்றோம். நாங்கள் 30,000 புதிய திறமையான இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துகின்றோம். பணம் இப்போது ஒதுக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். 2025 ஆண்டு தொடர்பில் பாபா வங்கா மேற்கொண்டுள்ள கணிப்புகளில் மியன்மார் நிலநடுக்கம் பற்றியும் கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்கேரியாவைச் சேர்ந்த மறைந்த பாபா வங்கா தனது வாழ்நாளில் கணித்த பல விடயங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 2025 ஆண்டில் நடைபெறவுள்ள நிகழ்வுகள் குறித்தும் அவர் கணித்திருக்கிறார். தங்களுடன் அணு ஆயுத உடன்படிக்கைக்கு வர மறுத்தால் ஈரான் மீது வரலாறு காணாத அளவுக்கு
குண்டுகளை வீசுவோம் என்று அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஆனால் அப்படியான தாக்குதல் நடந்தால் மேற்காசியாவில் அமெரிக்காவுக்கு என இருக்கும் கட்டமைப்புகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா முன்னதாக பல்வேறு தடைகளை விதித்துள்ளது. இந்த தடைகள் காரணமாக அந்நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.